வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம பண்ணல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. கீழே சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரோ ஒருத்தர் வந்தார். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே வந்தாங்க. ஸோ வந்து நமக்கு பக்கத்து ரூம் தான் அவங்க. அப்பப்போ ஹாய்னு பேசுவோம். அவங்க வந்து இந்த டாமினோஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. என்ன ஆஃபர்னா, ஒரு பல்கான ஆர்டர்னால் ஒரு பெரிய பீஸா. எல்லாத்துலேயுமே அப்படி ஆஃபர் இருக்குது போல். பட் அவங்களுக்கு வந்து அந்த பெரிய பீஸா ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப நாளாக அவங்க வேலை செய்கிறாங்க அங்கே. ஆனால் அவங்களாம் சாப்பிட முடியல பாருங்களேன். அந்த பீஸா வந்து ஒரு 2000 சம்திங் வருது. இன்றைக்கி வந்து ஒரு 1000 வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறவங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து நம்ம நல்லா பேசிட்டு இருக்கிறனால நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டாமினோஸ் பீஸா சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு, பீஸா சாப்பிட்டதில்ல ப்ரோ சொன்னோன்னே அவங்க வந்துட்டு அது மாதிரி எங்கள் இதில் வந்து ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு ப்ரோ, என்கிட்ட வவுச்சர் வச்சுருக்காங்க போல, ஏதோ வவுச்சரும். ஸோ என்கிட்ட அது இருக்குது, நாம் வேணால் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நமக்கும் பரவாயில்லையே, திடீர்னு இப்படி கேட்குறாங்களே. ஏன்னா நம்மளாலையும் 1000 போட்டு ஆர்டர் பண்ண முடியாது. ஸோ ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஆர்டரும் பண்ணிட்டாங்க. அந்த பீஸா வந்து ரொம்ப பெரிய பீஸா. அதில் வந்து ஃப்ளேவராக இருக்குது போல். ஸோ அதில் என்னென்ன இருக்குது, ஃபோனே அங்கே தான் இருக்கா, அதை தான் பார்த்து சொல்லலான்ட்டு இருந்தேன். ஸோ வந்து சீஸ் பஸ்டர்டு, கொரியன் சீஸ் பஸ்டர்டு, அப்புறம் இன்னும் 2 என்னமோ, அது ஒரு வேல்கானிக் சீஸ் பஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டினாரு. இந்த தான் ப்ரோ ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான்வெஜ்லாம் வேணாம் ப்ரோ, வெஜ்ஜுனா ஓகே, வெஜ்ஜுனா ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை ப்ரோ வெஜ்ஜு தான் நாங்களும் கேட்கலான்ட்டு இருந்தோம், இந்த வெஜ்ஜு தான் ஆர்டர் பண்ண போகிறோம். ஒரு 9999 சம்திங் வருது. ஆர்டர் பண்ணால் இவ்வளோ இப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்களே வண்டி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க டேக் அவே மாதிரியே அவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 1 சம்திங் கிலோமீட்டர்ஸ் தான் இங்கே பக்கத்தில், இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஸோ ஆர்டர் பண்ணியாச்சு, வந்துருச்சு. அன்பாக்சிங் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குது, முதல் தடவை பீஸா சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதுவும் சாப்பிட்டதில்ல, கடைசியாக காக்கா மூட்டை படத்தில் தான் பார்த்தது. பார்க்கும்போதே அவனே சொல்லிட்டான், அந்த மாதிரி நூல்லாம் வந்துச்சு, தான் மச்சான் ஆயா சுட்ட தோசை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் நான் முதல்ல நான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்டதில்லை. ஸோ என்னது இது வந்து, இது க்ரீன் கலரில் இருக்கிறது ரெட் சில்லி மாதிரி இருக்குது. இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது சாஸ் எதுவுமே கொடுக்கல கைஸ், இது கூட சாஸ் எதுவுமே கொடுக்கல. டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? பாக்ஸ்லாம் பக்காவாக பேக் ஆகிருக்கு. 6-in-1 பிக் பீஸா அப்படின்ட்டு. இது வந்து வெஜ் தான், நான்வெஜ் கிடையாது. அவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நாங்களும் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் வேணாம் ப்ரோ, வெஜ்ஜு அது இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னோம். அதனால் அது சரி ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. தெரியுதா? ஸோ இதுதான் அந்த பீஸா. ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. ஏன்னா சீஸ் எப்படி இருந்தாலும் நம்ம இந்த ப்ரெட்டு பன்னு இந்த மாதிரி கடையிலலாம் போட்டோம்னா இது அப்படி தான், ஸ்மெல் நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்கே இந்த பாப்கார்ன் சீஸ் ஃப்ளேவர்லாம் போட்டாங்கன்னா ஸ்மெல் நல்லா. டிமார்ட் போகும்போது நானும் பார்த்துருக்கேன், பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பிரிச்சுக்கணும், பிரித்தா தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ பாருங்கள் ரைஸ், இதுதான் பீஸா. தெரியுதான்னு தெரியல, ஒரே நிமிஷம் நான் போய் பார்க்குறேன் கேமராவில். பக்கம் தெரியுது, ஓகே பக்காவாக தெரியுது. இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4 பீஸ் வந்து இந்த கார்ன் ஃப்ளேவரு, இன்னொரு 4 பீஸ் வந்து இந்த பன்னீர் ஃப்ளேவரு. பன்னீர்லாம் நாங்கள் அதிகமாகலாம் சேர்த்துக்க மாட்டோம். ஸோ இது வந்து மஷ்ரூம் ஃப்ளேவரு. இது என்னன்னே தெரியல, எம்டி. எல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் இல்லாதது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்படி இருக்குது. இது 4 பீஸில் வந்து இது கார்னு, அப்புறம் கேப்சிகம் போட்டிருக்காங்க, அப்புறம் இது வந்து ரெட் சில்லி. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இது என்னன்னு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஆனியன் போட்டிருக்காங்க, அண்டு
குடமிளகா ஆட் பண்ணியிருக்காங்க, கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், கேப்சிகம்னு அந்த ஊரில் வந்து அவங்க சொல்கிறது வந்து தமிழில் நம்ம எப்போவோ அதை குடமிளகான்னு சொல்லி பழகிட்டோம். சரி, இது வந்து ஆனியன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எதை டேஸ்ட் பண்ணலாம்? நம்ம மஷ்ரூமை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். அவருக்கு எடுத்து வச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மஷ்ரூம் ட்ரை பண்ணுவோம். நம்ம மஷ்ரூம் தான் பிடிக்கும், ஆனால் மஷ்ரூம் ட்ரை பண்ணுவோம். கரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டே கொஞ்சம் டெம்ட் ஆகுது. ஸோ ஸ்மெல் நல்லாயிருக்கு, எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பன்னு மாதிரி தான் இருக்குது கைஸ். பன்னு தான். பன்னுக்கு மேலே நல்லா சீஸ் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த சீஸில் வந்து கொஞ்சம் சால்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பன்னு கூட இங்கே மேலே கீழே வந்து டோஸ்டட் பன்னு, மேலே வந்து ரோஸ்டட் எப்படி சொல்கிறது, கீழே வந்து பேக் பண்ணியிருக்காங்க, மேலே வந்து இந்த ஃப்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த காய்கறியெல்லாம் வச்சு இதுக்கு நடுவில் அந்த சீஸை வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா, சாப்பிடும்போது ஒரு ஃப்ளஷி பன் டேஸ்ட் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ இது மெயினான கான்செப்டில் சீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீஸுக்காக தான் இது வந்து அதிகமாக போகிற மாதிரி தெரியுது. பன் யார் யாருக்கெல்லாம் நல்லா பிடிக்குமோ அவங்களுக்கு இது நல்லா பிடிக்கும், கண்டிப்பாக நல்லா பிடிக்கும். சரி, மற்றதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி அப்புறம் போடலாம். இது ஃபஸ்ட்டு அவங்க பங்கு ஏதாவது பிரித்து கொடுத்துடலாம். நான் வந்து வீடியோ எடுத்து தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க நம்பி கொடுத்துட்டாங்க. ஸோ இது கடைசி இது ஒன்று மட்டும் நம்ம வந்து இதான் இந்த இது போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இது வந்து இதில் ஃபுல்லாக நிறையா வெஜ் மசாலா மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. சால்ட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். அவங்க பிரித்து எடுக்கும்போது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாமினோஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு. நான் இது மாதிரி சாப்பிட்டதில்லை. ஒரு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு சால்ட்டி ஃப்ளேவரில் ஒரு பன்னு எப்படி கொடுக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பன்னு பிடிச்ச எல்லாருக்குமே இது நல்லா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சின்னதாக தான் வாங்கிடலான்னு இருந்தோம், ஆனால் இது வந்து இப்போ தான் ஆஃபர் விட்ருக்காங்க. சம் 200 சம்திங் வந்து இப்போ 900 சம்திங் இருக்குது. அவர் கூட வவுச்சரும் இருக்குது. அவங்க அங்கே வேலை செய்கிறதுனால இங்கே தந்துருக்காங்க அப்படின்னா. ஸோ அதனால் வாங்கியிருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. வேறு ஏதாவது இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அதை ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போகிறேன். அது வரைக்கும் பிரியன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.